Good morning, students. Now you are going to study about 8th standard social science from geography unit 1. The lesson name is rocks and soils. பாறைகள் மற்றும் மண் வகைகளை பற்றி நீங்கள் இந்த லெசனில் படிக்க போகிறீங்க. முக்கியமாக நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mark கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் which of the following is known as sphere of rocks? அதாவது ராக்ஸ்னா பாறை, பாறைகளினுடைய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து லித்தோஸ்பியர். பாறைகளின் மண்டலம் சொல்றாங்க. லித்தோஸ்பியர்னா நிலக்கோளம். செகண்ட் கொஸ்டின், வேர்ல்டு சாயில் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். அதாவது உலக மண் தினம்ட்டு எப்போ நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டிசம்பர். ஆன்சர் வந்து 5th டிசம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபாசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். ஃபாசில்ஸ்னா படிவுகள், புதைப்படிவுகள். அது எந்த ராக்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்டரி ராக்ஸ். அதாவது படிவு பாறைகளில் தான் இந்த ஃபாசில்ஸ் புதைப்படிவங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. த டாப் லேயர் ஆஃப் சாயில் இஸ் கால்ட் அஸ். அதாவது பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் லேயரை என்ன சொல்கிறாங்கன்னா டாப் சாயில். புதைப்படிமங்கள், அதாவது சாயில் இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதி டாப் சாயில். ஐடியல் சாயில் ஃபார் க்ரோயிங் காட்டன் இஸ். அதாவது காட்டன், இது பாருங்க இங்கே இருக்கிற பிளான்ட்ல காட்டன் பிளான்ட் இது. இந்த காட்டன் பிளான்ட் எந்த சாயிலில் அதிகமாக நல்லா விளையும்னு கேட்குறாங்க. அந்த சாயில் வந்து பிளாக் சாயில். இந்த செடி இருக்கிற அந்த மண் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அந்த சாயிலுக்கு பேர் பிளாக் சாயில், தமிழில் வந்து கரிசல் மண். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சாயில் இஸ். அதாவது சாயில்னா மண். அந்த மண்ணில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் அதிகமாக இருக்கும், கூறுகள் என்னென்ன கூறுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராக்ஸ் இருக்கும். ராக்ஸ்னால் என்னென்னா பாறைகள். பாறைகள் ஒன்றோட ஒன்று மோதி உடைஞ்சி பவுட்ராக மாறுறது தான் மணல் இல்லையா. அப்போ அந்த சாயிலில் ராக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மினரல்ஸ், தாதுக்கள் இருக்குது. வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அது இல்லாமல் ஏர் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் சாயில். இப்போ சாயிலினுடைய காம்போனன்ட்ஸ் கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆல் த எபோவ். Next question, which one of the following is the most widespread, most and protective category of soil? அதாவது அதிகமாக விளையக்கூடிய ஒரு பயிர் எந்த மண்ணில் அதிகமாக விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில். பாருங்க, அலுவியல் சாயிலில் பேடி வந்து அதிகமாக க்ரோ ஆகும். அப்போ ஒயிட் ஸ்ப்ரெட்னா எல்லா இடங்களிலும் பரவலாக கிடைக்கக்கூடிய ஒரு மண். அந்த மண்ணில் அதிகமான ப்ரொடக்டிவ் கேட்டகரி ஆஃப் சாயில், உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஆன்சர் வந்து அலுவியல் சாயில். நெக்ஸ்ட், ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ராக்ஸ் இஸ் கால்டு. அதாவது பாறைகளை பற்றி ஒரு அறிவியல் ஆய்வு செய்து படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பெட்ராலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாயில் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் மில்லட்ஸ் கல்டிவேஷன். அதாவது மில்லட்ஸ்னால் இந்த தானிய வகைகள். தானியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, சோளம், இது எல்லாமே மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மில்லட்ஸ் அதிகமாக விளையக்கூடிய சாயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். இங்கே இருக்க இந்த சாயிலை பார்த்தீங்கனாலே இதில் ரெட் கலரில் இருக்கும் அதிகமாக. ஸோ இப்போ மில்லட்ஸ் அதிகமாக கல்டிவேட் பண்ணக்கூடிய சாயில் எதுனா ரெட் சாயில். நெக்ஸ்ட்டு, த ஸ்கின் ஆஃப் எர்த் இஸ். பூமியினுடைய அந்த தோல் எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில். ஆன்சர் வந்து சாயில். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த கைண்ட் ஆஃப் மெட்டாமார்பிக் ராக் யூசிங் விச் தாஜ்மஹால் வாஸ் பில்ட். அதாவது மெட்டாமார்பிக் ராக்னா உருமாறிய பாறை. மெட்டாமார்பிக்னா உருமாறிய பாறை. இது தாஜ்மஹால் இந்த உருமாறிய பாறை எந்த உருமாறிய பாறையால் கட்டப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஒயிட் மார்பிள். ஸோ இந்த தாஜ்மஹால் ஃபுல்லாக ஒயிட் மார்பிளில் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் நோன் அஸ் த பிரைமரி ராக்.
பிரைமரி ராக்னா முதன்மை பாறைன்னு சொல்கிறாங்க. எதை முதன்மை பாறைன்னு சொல்கிறாங்க? இங்கே பாருங்கள், வல்கானால் உருவாகிற பாறை இருக்கு இல்லையா, இதுதான் இக்னியஸ் ராக்கு. அப்போ ஆன்சர் வந்து இக்னியஸ் ராக்னா எரிமலை, எரிமலைகளால் உருவான பாறை. அப்போ தீப்பாறைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தீப்பாறை தீயால் உருவாகுது இல்லையா, எரிமலை தீயால், அப்போ இதுக்கு பேர் இக்னியஸ் ராக். இக்னியஸ் ராக்னா முதன்மை பாறை. நெக்ஸ்ட்டு, ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எது கரெக்டு எது தவறுன்னு நம்ம இப்போ சொல்லணும். இக்னியஸ் ராக்ஸ் ஆர் கால்டு பிரைமரி ராக்ஸ், இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அப்போ அது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு, ஸ்லேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஷேல். ஷேலுன்றது ஒரு வகையான ராக்கு. அப்போ ஸ்லேட்டுனா நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, எழுதுறதுக்கு ஸ்லேட்டு மாதிரி ஒன்று வச்சு. அப்போ அதெல்லாம் எந்த பாறையிலேருந்து கொண்டு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேலுன்ற ஒரு ராக்கு. அப்போ ஸ்லேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஷேல். அப்போ வந்து ஆன்சர் வந்து ட்ரூ. இங்கே பாருங்கள், இதுதான் ஷேலுன்ற ஒரு ராக்கு. கீழே இருக்க பிக்சரை பாருங்கள். அது எப்படி உருவாகுதுன்னா பயங்கரமான ப்ரெஷரு ஹீட்டால் உருவாகுது. நெக்ஸ்ட்டு, ரெட் சாயில் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங். ரெட் சாயில் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீச்சிங்னா கசிவு, நீர் கசிவுனால உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து தவறு. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த அயன் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா ரெட் சாயலாக மாறும். அப்போ ரெட் சாயில் உருவாகிறதுக்கு அந்த அயன் கண்டென்ட் வேணும். ஆனால் ரெட் சாயில் உருவாகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லீச்சஸ் ப்ராசஸிங் கொடுக்குறாங்க, கசிவு முறைகளால் உருவாகுது. அது வந்து ராங். அப்போ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். எம் சாண்ட் இஸ் யூஸ்ட் அஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நேச்சுரல் சாண்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த கொஸ்டின், 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனை, கட்டுமானங்கள், வீடு கட்டுறது, பில்டிங் கட்டுறதுக்கெல்லாம் எதை யூஸ் பண்ணுவாங்க? நேச்சுரல் சாண்ட், இயற்கையாக கிடைக்கக்கூடிய மணலில் வச்சு கட்டுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ அது ஷார்ட்டேஜ் ஆகிறதால அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா எம் சாண்டை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், வல்கானிக் மவுண்டெயின்ஸ். வல்கானிக் மவுண்டெயின்ஸ்னால் தெரியும், எரிமலையால் உருவாகிற அந்த பாறை மலை. ஆர் கவர்டு வித் செடிமெண்டரி ராக்ஸ். செடிமெண்டரி ராக்ஸுன்றது படிவு பாறை, படிவு பாறைகளால் மூடப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ராங். அப்போ வல்கானிக் மவுண்டெயின்ஸு படிவு பாறைகளால் மூடப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். கிரானைட். கிரானைட்டுடைய ஆன்சர் என்னன்னா புளூட்டானிக் ராக். புளூட்டானிக் ராக்ன்றது இந்த மேக்மாவால் உருவாகக்கூடிய ஒரு பாறை. மேக்மா பூமிக்கு அடியில் உருவாகி ஒரு மலை மாதிரி உருவாக்கும், ஒரு பாறையாட்டம் உருவாக்கும். பூமிக்கு மேலே வராமல் பூமிக்கு அடியிலேயே மேக்மாவால் உருவாக்கக்கூடிய ஒரு பாறை தான் புளூட்டானிக் ராக்குன்றாங்க. அதுதான் என்னவா மாறுதுன்னா கிரானைட்டாக மாறுது. பூமிக்கு அடியில் ஒரு கிரானைட் பாறையாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து கிரானைட்டுக்கு புளூட்டானிக். அப்போ கீழே இருக்குது பாருங்கள், ஏக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, ஏக்கு வந்து 2ன்றாங்க. நெக்ஸ்ட்டு, சாயில் லேயர். சாயில் லேயர்னால் அதாவது பெட் ராக்குன்னு சொல்கிறாங்க, அடிப்பாறையில் இருக்குது. அப்போ சாயில் லேயர் கொஞ்சம் அடியில் இருக்கிறதால அடிப்பாறைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பேரன் ஐலாண்ட். பேரன் ஐலாண்டு ஆக்டிவ் வல்கானோவால் உருவாகுது. பேரன் ஐலாண்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மேப்பில் பாருங்கள், இங்கே இருக்குது பேரன் ஐலாண்ட். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் வல்கானோ இருக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேரன் ஐலாண்ட். இந்த இடத்துல தான் பேரன் ஐலாண்டு இருக்குது. இது ஆக்டிவ் வல்கானோவால் இங்கே எப்பொழுதுமே ஆக்டிவாக இருக்குமா, இந்தியாவில் இந்த ஒரு இடத்துல தான் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயில் கன்சர்வேஷன். 4th, சாயில் கன்சர்வேஷன்னா ஸ்ட்ரிப் ஃபார்மிங். ஸ்ட்ரிப் ஃபார்மிங்னா மாற்றி மாற்றி நம்ம பயிர் செய்கிறதால சாயிலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த உன்னுடைய ஃபெர்டிலிட்டியை கன்சர்வேஷனை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிரானைட் ஏக்கு வந்து ஆன்சர் வந்து 2, பிக்கு வந்து 1, சிக்கு வந்து 4, டிக்கு வந்து 3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசால்ட்.
பசால்ட் ஆன்சர் என்னன்னா ஏ இதுதான். எக்ஸ்ட்ரெசிவ் இக்னியஸ், அதாவது தீப்பாறைகளால் வெளிப்புறமாக தீப்பாறை வந்து ஒரு பாறையாக மாறுது இல்லையா, அதுக்கு பேர் பசால்ட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ரெசிவ் இக்னியஸ், வெளிப்புற தீப்பாறைகளால் உருவாகிறது. நெக்ஸ்ட்டு லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன்னா செடிமெண்டரி ராக், படிவு ராக்குகளால் உருவாக்கப்படுற ஒன்று தான் இந்த லைம்ஸ்டோன். நெக்ஸ்ட்டு கோல். கோல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட்டுன்றது ஒரு வகையான கோல். கோல்னா நிலக்கரி. நீஸ். நீஸ்ன்றது மெட்டாமார்பிக் ராக், அதாவது உருமாறிய பாறைகளால் உருவாக்கப்படுறது தான் நீஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்கிறதுல எது ராங்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா இக்னியஸ் ராக்ஸ் ஆர் கால்டு த பிரைமரி ராக்ஸ். எப்பொழுதுமே இந்த தீப்பாறைகளை என்ன சொல்கிறாங்கன்னா முதன்மை பாறைன்னு சொல்கிறோம், அது வந்து கரெக்டு. சாயில் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் வெதரிங் ஆஃப் ராக்ஸ், அதாவது ராக்ஸ்னால் ஒன்றோடு ஒன்று மோதி சிதைவடைகிறதால சாயில் உருவாகுதுன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் த ஹார்டஸ்ட் ஒன்னு சொல்கிறாங்க. செடிமெண்டரி ஹார்டாக இருக்கும், அந்த ராக் வந்து ஹார்டாக இருக்குன்றாங்க. இதுதான் ஃபால்ஸு. ஏன்னா இன்கரெக்டு. ஏன்னா இது வந்து சாஃப்டாக இருக்கக்கூடியது. செடிமெண்டரி ராக்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கிறது, இங்கே ஹார்டஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டு. அப்போ அடுத்தது பாருங்கள், டெக்கான் பிளாட்டியூ இஸ் த ரீஜியன் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். இக்னியஸ் ராக்ஸ்னால் தீப்பாறை இருக்கு இல்லையா, அதனால உருவாக்குறது தான் டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்கிறாங்க அந்த பகுதி. அது கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சாயில் எரோஷன் டிக்ரீசஸ் இட்ஸ் ஃபெசிலிட்டி. சாயில் எரோஷன்னா மண் அரிப்புன்னு அர்த்தம். அந்த மண் அரிப்பு ஏற்படுறதால மண் வளம் வந்து குறையுது, அதனுடைய ஃபெர்டிலிட்டினா வளம் குறையுதுன்றாங்க. அது கரெக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. டைனமிக் மெட்டாமார்பிசம் இஸ் காஸ்டு பை ஹை டெம்பரேச்சர். மெட்டாமார்பிசம்ன்றது உருமாறிய பாறை. இந்த இயங்கியல் டைனாமிக்னா இயங்கியல் உருமாறிய பாறைகளால் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆன்சரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாயில் இஸ் எ ரினியூவபிள் சோர்ஸ். ரினியூவபிள் சோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் த டாப் லேயர் ஆஃப் சாயில். ஹியூமஸ்னால் மக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி டாப் லேயரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இது எல்லாமே கரெக்டு. சாயில் இஸ் எ ரினியூவபிள் சோர்ஸு கரெக்டு. ஹியூமஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் த லேயர் ஆஃப் சாயில், அதுவும் கரெக்டு. சாயில் எரோஷன் இதுவும் கரெக்டு. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் இன்கரெக்டு. நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த ரைட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் ஒன்ஸ். கீழே இருக்கிறதுல எது கரெக்டுன்னு சொல்கிறாங்க. செடிமெண்டரி ராக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லேயர்ஸ். செடிமெண்டரி ராக்ஸ்னால் படிவு பாறைகளை நிறைய லேயர்ஸ் இருக்குன்றாங்க. கரெக்டு. நெக்ஸ்ட்டு செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம். அதாவது வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த செடிமெண்ட்ஸ்னால் படிவுகளால் படியப்பட்டு ஒரு செடிமெண்டரி ராக் உருவாகிருக்குன்றாங்க. அதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ 1 and 2 are correct and 2 explains 1. Thank you students. Next part next video la paakalam.